ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மேம். ஓகே சார். ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போகிறது என்னன்னா கேட் கிளாஸில் ஃபோட்டோகிராமெட்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோகிராமெட்ரி ஜிஸ், அதாவது ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபோட்டோகிராமெட்ரி. ஃபோட்டோகிராமெட்ரி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் பார்ப்போம். Photogrammetry is the art, science and technology of obtaining information about physical objects and the environment by photographic images. ஸோ என்ன சொல்ல வராங்க இதில் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆர்ட், சயின்ஸ் இல்லை டெக்னாலஜியாகவும் இருக்கலாம். எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கேதர் பண்ணுறதுக்காக இந்த ஃபோட்டோகிராமெட்ரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ எதை பற்றிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் தி என்விரான்மெண்ட், அதாவது நம்மளை சுற்றி உள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அது லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கேதர் பண்ணிப்போம்? ஸோ பை யூஸிங் ஃபோட்டோகிராஃபிக் இமேஜஸ். இந்த ஃபோட்டோகிராஃபிக் இமேஜஸ் வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஃப்ளைட்டை வந்து பறக்க விட்டு, அது வந்து ஃப்ளைட் வந்து எப்பவுமே மூவிங்லேயே தான் இருக்கும். ஸோ மூவிங்ல இருக்க ஃப்ளைட் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் இமேஜஸ் வந்து எடுத்து கொடுக்கும். அந்த இமேஜஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம். ஸோ இதுதான் ஃபோட்டோகிராமெட்ரி. ஸோ ஃபோட்டோகிராமெட்ரினா என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்றோம். அது எதை பத்திய இன்ஃபர்மேஷன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் பத்திய இன்ஃபர்மேஷன், and by using photographic images. Okay, next basic definition. First definition என்னன்னா exposure station. So exposure station அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Point in the atmosphere occupied by the center of the camera lens at the instance of photography. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டர் ஆஃப் தி கேமரா லென்ஸ். ஸோ நம்ம நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டை வந்து நீ கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ணுவ, ஃபோட்டோவை எடுப்ப, அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும் போதும் அதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபில் எந்த பிளேஸில் பாயிண்ட் ஆகி இருக்கு, அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்போஷர் ஸ்டேஷன். ஸோ இதுக்கு டயக்ராம் இதுதான். மேலே இருக்கிறது அந்த நெகட்டிவ்னு இருக்கிறது வந்து என்னன்னா நம்மளோட கேமரா, ஓகேவா? அங்கே இருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ இந்த பாசிட்டிவ்னு இருக்கிற பிளேஸ் வந்து அந்த ஸ்கொயர்ல இருக்கிற பிளேஸ் வந்து நமக்கு ஃபோட்டோகிராஃப். ஸோ அந்த கேமராவோட பாயிண்ட் வந்து எங்க ஃபிக்ஸ் ஆகி இருக்கு, அதோட சென்டர் பாயிண்ட்ல ஃபோட்டோகிராஃப்ல ஃபிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்போஷர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஃப்ளைட் லைன். ஃப்ளைட் லைன் அப்படின்னா லைன் ட்ரேஸ்ட் பை எக்ஸ்போஷர் ஸ்டேஷன் இன் அட்மாஸ்பியர். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ட்ராக் ஆஃப் ஏர்கிராஃப்ட். ஸோ ஏர்கிராஃப்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல பறக்குது. நார்மலா எல்லா ஏர்கிராஃப்ட்டுக்கும் வந்து ஒரே டைரக்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க, அப்படித்தானே? ஏன்னா நம்ம போயிட்டு அது ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு ஃபிளைட் வந்து இங்கேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல ஒரே ஃபிளைட் பாத்துல போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து கொலாப்ஸ் ஆகிரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஃபிளைட்டுக்கும் ஒவ்வொரு ட்ராக் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒவ்வொரு பாத் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாத் வழியா தான் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து போகவும் செய்யணும், வரவும் ரிட்டர்ன் வரும்போதும் அதே பாத் வழியா தான் அது வரவும் செய்யணும். ஸோ அந்த பாத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிளைட் லைன். ஓகேவா? எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இது வந்து நார்மலா நம்ம ஒரு பிளேஸ்ல வந்து நின்றுட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து, அதாவது ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருக்கும், ஒரு நீ மேப்ல வந்து பார்த்தேன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆகி காமிக்கும், அப்படித்தானே? ஸோ அதுதான் உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இந்த ஃபிளைட் வந்து போகுது, அதுதான் இந்த இமேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து போட்டோ நார்டர். போட்டோ நார்டர் அப்படின்னா என்னன்னா வெர்டிக்கல் லைன் ஃப்ரம் கேமரா சென்டர் டு தி போட்டோகிராஃப். ஸோ கேமரா சென்டர்ல இருந்து ஒரு லைன் வந்து என்ன எதுக்கு வருது, உன்னோட போட்டோகிராஃப். ஸோ அதுதான் வந்து நீ என்ன சொல்ற,
போட்டோ நாடர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? கேமராவோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து போட்டோகிராஃபுக்கு வர்ற ஒரு வெர்டிக்கல் லைன் தான் என்ன சொல்ற போட்டோ நாடர். ஓகேவா? இதுக்கு டயக்ராம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. அட்லாண்டான்னு இருக்கு. ஸோ அதுல வந்து பில்டிங். ஸோ இதுதான் ஒரு இமேஜ். அந்த பில்டிங்ஸ் இருக்கிறது தான் உன்னோட ஒரு இமேஜா கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ நாடர் பாயிண்ட் எங்க இருக்கு? டாப்ல இருக்கு. ஸோ அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வர்றது தான் நம்ம என்ன சொல்றோம்? நாடர் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்விங். இந்த ஸ்விங்கை நம்ம என்ன எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் எஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ ஸ்விங் அப்படின்னா என்னன்னா ஆங்கிள் மெஷர்ட் இன் பிளேன் ஆஃப் போட்டோகிராஃப் from positive y-axis clockwise to photo nadir point. So swing அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஒரு ஆங்கிள் மெஷர். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஆங்கிளை வந்து மெஷர் பண்றோம். ஓகேவா? ஸோ ஸ்விங் வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? ஆங்கிள் தான் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேன் ஆஃப் போட்டோகிராஃப், அதாவது ஸோ இந்த ஆங்கிள் வந்து எதுல இருக்கும்? போட்டோகிராஃப்ல இருக்கும். ஃப்ரம் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் கிளாக்வைஸ் டு போட்டோ நாடர் பாயிண்ட். ஸோ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னா நமக்கு நார்மலா எத்தனை குவாட்ரன்ஸ் இருக்கும்? நம்ம ஜாமெட்ரி எல்லாம் நம்ம வரையும் போது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, அப்படித்தானே? நமக்கு டோட்டலா வந்து 4 குவாட்ரன்ஸ் இருக்கும். ஸோ 4 குவாட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாப் ரைட் கார்னர்ல ஸ்டார்ட் ஆகும், அப்படித்தானே? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கும்? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் பிளஸ் நமக்கு செகண்ட் குவாட்ரன்ட்லயும் அந்த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நம்ம எப்படி இது பண்றோம்? ஆங்கிளை வந்து மெஷர் பண்றோம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம மெஷர் பண்றோம். டு தி எதோட போய் ஜாயின் ஆகும் அப்படின்னா நாடர் பாயிண்ட். ஸோ அந்த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நாடர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள உன்னோட ஒரு ஆங்கிள் தான் நீ என்ன சொல்ற? ஸ்விங் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஓகேவா? இதுக்கு டயக்ராம். இந்த டயக்ராம் பாருங்க. இந்த ஏபிசிடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு போட்டோகிராஃப். ஸோ அந்த போட்டோகிராஃபை எப்படி பிரிச்சிருக்காங்க? 4 குவாட்ரன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படி தெரியுமா? ஸோ டாப்ல வந்து பாசிட்டிவ் ஒய் அண்ட் ரைட் சைட்ல பாசிட்டிவ் எக்ஸ் அண்ட் பாட்டம்ல வந்து நெகட்டிவ் ஒய் அண்ட் லெஃப்ட் சைட்ல வந்து நெகட்டிவ் எக்ஸ். ஸோ இதுல நாடர் பாயிண்ட் எங்க? ஸ்மால் என்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நாடர் பாயிண்ட் எப்பவுமே என்னதுதான்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். போட்டோகிராஃப்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ அது வந்து என் வந்து ஸ்ட்ரைட் லைனா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது ஸ்விங். ஸோ ஸ்விங் வந்து நம்ம என்ன சொன்னோம்? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நாடர் பாயிண்ட்டுக்கு வர்ற ஆங்கிள். ஸோ இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் பிளஸ் ஒய்ல இருந்து ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு எண்ணுக்கு, ஸ்மால் எண்ணுக்கு வந்து ஜாயின் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்விங் எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐசோசென்டர். ஐசோசென்டரை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் ஐயால டினோட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் ஐ போட்டேன்னா அது வந்து டிஃப்ரெண்டா மாறிடும். ஸோ நீ டினோட் பண்றது எப்பவுமே ஸ்மால் ஐயால தான் டினோட் பண்ணணும். ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னா பாயிண்ட் ஆன் போட்டோ வேர் பைசெக்ஷன் ஆஃப் டில்ட் ஃபால்ஸ் ஆன் போட்டோ ஆர் த லைன் பிட்வீன் தி நாடர் அண்ட் தி பிரின்சிபல் பாயிண்ட். ஓகேவா? நம்ம நார்மலா சிம்பிளா இருக்க டெஃபினிஷனை பார்ப்போம். த லைன் பிட்வீன் தி நாடர் அண்ட் த பிரின்சிபல் பாயிண்ட். ஸோ அப்படின்னா என்னது? ஒரு லைன் இருக்கு, அது எதுக்கும் இடையில இருக்கு, நாடர் பாயிண்ட்டுக்கும் பிரின்சிபல் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஐசோசென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இதுதான் அதோட டயக்ராம். ஸோ நாடர் பாயிண்ட் இருக்கு, பிரின்சிபல் பாயிண்ட் இருக்கு, அதோட மிடில்ல வர லைன் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஐசோசென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லைன் இன் ஐசோசென்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது இருக்கு? நாடர் பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து ஐசோசென்டர், நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் பாயிண்ட் இருக்கு. ஸோ நம்ம இப்போ இதுல பாக்குறோம் என்னன்னா ஆக்சிஸ் ஆஃப் டில்ட் அப்படின்னா லைன் இன் அ பிளேன் ஆஃப் போட்டோகிராஃப் பெர்பெண்டிகுலர் டு தி பிரின்சிபல் லைன் இன் ஐசோசென்டர். ஸோ பிரின்சிபல் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சிஸ் ஆஃப் டில்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுக்கு டயக்ராம். இந்த டயக்ராம்ல பாத்துக்கோங்க. ஸோ இந்த லைன் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சிஸ் ஆஃப் டில்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல். ஸ்கேலும் நம்ம எப்படி தான் டினோட் பண்றோம்னா கேபிட்டல் எஸ் ஆல டினோட் பண்றோம். ஓகேவா? ஸோ கேபிட்டல் எஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டோ டிஸ்டன்ஸ் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷனா நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்?
It is defined as the photo distance or ratio of photo distance to the ground distance. ஓகேவா? ஸோ photo distance வந்து நம்ம எப்படி denote பண்ணுவோம்னா small d and ground distance வந்து capital D. ஸோ இப்போ இந்த photo distanceனா என்னது, ground distanceனா என்னது? ஸோ நார்மலா நீ வந்து மொபைல்ல வந்து ஒரு போட்டோகிராஃப் எடுக்கும்போது உன்னோட கேமராவோட பிக்சல் வந்து டிஃப்ரெண்ட் பிக்சலா நீ வச்சிருப்ப, அப்படிதானே? ஸோ ஒவ்வொரு கேமராலையும் வந்து ஒரே அளவு பிக்சல் கவுண்ட் வந்து இருக்காது. கண்டிப்பா ஒரு இமேஜ் வந்து சேம் பிக்சல் கவுண்ட் வந்து இருக்காது எல்லா மொபைல்ல நீ எடுக்கிற போட்டோஸும். ஓகேவா? ஸோ நார்மலா நீ வந்து ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ஒரு போட்டோகிராஃப் எடுத்தேன்னா உன்னோட கிரவுண்ட்ல இருக்கிற பாயிண்டும் உன்னோட மொபைல்ல இருக்க பாயிண்டும் ஒரே லொகேஷன்ல தான் இருக்குன்னு உன்னால சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அந்த போட்டோகிராஃப்ல நீ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிற, அந்த பாயிண்ட் வந்து கிரவுண்ட்ல எங்க இருக்கு, ஸோ அப்படிங்கிறது தான் வந்து கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட் எடுக்கிற, 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து நீ போட்டோல கண்டுபிடிக்கிற, அதே டிஸ்டன்ஸை வந்து நீ எங்க போற, கிரவுண்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற. ஸோ மேபி உன்னோட போட்டோல வந்து அது 1 சென்டிமீட்டரா இருக்கிறது, உன்னோட கிரவுண்ட்ல வந்து ஒரு 5 சென்டிமீட்டரா இருக்கலாம், இல்ல 6 சென்டிமீட்டரா இருக்கலாம். ஓகேவா? அது உன்னோட நீ போட்டோ எடுக்கிற விதத்தை பொறுத்து. ஓகேவா? ஸோ அதை நீ ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ஸ்கேல். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டோ டிஸ்டன்ஸ் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இன்னொரு விதத்துலையும் நம்ம டினோட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் பை ஹச் மைனஸ் ஸ்மால் ஹெச். ஸோ ஸ்மால் எஃப் அப்படின்னா என்னன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கேமரா. ஸோ கேபிட்டல் ஹெச்னா ஹைட் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் எபவ் டேட்டம். எபவ் டேட்டம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன், அதாவது நம்ம மீன் சி லெவல்னு நார்மலா நம்ம சர்வேல சொல்லுவோம். ஓகேவா? அந்த மீன் சி லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பறக்குது. ஸோ இதுதான் கேபிட்டல் ஹெச். ஸோ ஸ்மால் ஹெச் அப்படின்னா எலிவேஷன் ஆஃப் கிரவுண்ட் எபவ் டேட்டம். ஸோ இதுவும் அதே தான், மீன் சி லெவலுக்கு மேல உன்னோட கிரவுண்ட் வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு. ஸோ அதுதான் ஸ்மால் ஹெச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், relief displacement. Relief displacement na every point on a photograph is displaced from their true orthographic position due to ground relief, which is called relief displacement. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சேம் அதே தான் நம்ம ஸ்கேல்ல பார்த்தது தான். ஸோ நார்மலா நீ ஒரு போட்டோ எடுக்கும்போது கண்டிப்பா கிரவுண்ட்ல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு போட்டோல இருக்காது. ஸோ கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இருக்கும். அப்படி ஒரு பொசிஷன் சேஞ்ச் இருக்கிறது தான் நீ என்ன சொல்ற, ரிலீஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ இதுதான் ரிலீஃப் டிஸ்பிளேஸ்மெண்டோட டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவர்லேப். ஸோ ஓவர்லேப் அப்படின்னா என்னது, நார்மலா நீ போட்டோஸ் வந்து எடுக்கிற, அது ஏதோ ஒரு பேப்பர்ஸை வந்து அடுக்கி வைக்கிற, ஒன்று மேல ஒன்று அது இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன சொல்லுவ, அது வந்து ஓவர்லேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவ. ஓகேவா? ஸோ நம்ம இங்க வந்து போட்டோகிராமெட்ரியில ஓவர்லேப் பார்க்குறோம். அப்போ போட்டோகிராமெட்ரினா என்னது, நம்ம வந்து போட்டோஸ் எடுத்து அதுல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிப்போம், அப்படிதானே? ஸோ இதுல எப்பவுமே என்னதான் போட்டோ ஓவர்லேப் அப்படின்னா போட்டோஸை வந்து நீ ஓவர்லேப் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஸோ ஓவர்லேப் ஆஃப் போட்டோஸ் வந்து 2 டைப்ல ஓவர்லேப் ஆகும். ஒன்று வந்து லாங்கிடியூட்னல் ஓவர்லேப் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லேட்டிடியூட்னல் ஓவர்லேப். ஆர் இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா எண்ட் லேப் அண்ட் சைட் லேப்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து ஓவர்லேப் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ் இன் ஹாரிசான்டல் டைரக்ஷன் ஆர் த டைரக்ஷன் ஆஃப் ஃபிளைட் லைன் இஸ் லாங்கிடியூட்னல் ஓவர்லேப். ஸோ அப்படின்னா என்னன்னா நீ வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல உன்னோட போட்டோகிராஃப்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிட்டே போச்சு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லலாம், எண்ட் லேப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்ல லாங்கிடியூட்னல் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஓவர்லேப் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ் இன் வெர்டிகல் டைரக்ஷன் ஆர் பிட்வீன் அட்ஜசன்ட் ஃபிளைட் லைன் இஸ் சைட் லேப். ஓகேவா? ஸோ வெர்டிகல் டைரக்ஷன்ல உன்னோட போட்டோகிராஃப் வந்து ஓவர்லேப் ஆகிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா நீ என்ன சொல்லலாம், இதை சைட் லேப் இல்லைன்னா லேட்டிடியூட்னல் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த எண்ட் லேப் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் 60% வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ அதே மாதிரி சைட் லேப் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் 40% வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ இதோட டயக்ராம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, இமேஜஸ் வந்து எடுக்கும்போது என்னது, ஃபிளைட் வந்து எப்பவுமே மூவிங் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இங்க இருந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இதோட ஃபிளைட்டோட பாத் ஆர் ஃபிளைட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 1ங்கிறது இதோட ஃபர்ஸ்ட் போட்டோ,
2ங்கிறது செகண்ட் போட்டோ, 3ங்கிறது தேர்டு, 4 அண்ட் 5th அண்ட் 6th. ஸோ 6 போட்டோகிராஃப்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். கண்டினியூஸா இந்த ஃபிளைட் வந்து எப்படி பறந்துகிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டுக்கு ஒரு போட்டோ வச்சு அது எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபும் செகண்ட் போட்டோகிராஃபுக்கும் கொஞ்சம் பிளேஸ் வந்து ஓவர்லாப் ஆகுது. பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஓவர்லாப்பிங் தான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம்னா 60% ஆர் இந்த 40%. ஓகேவா? இதுதான் எண்ட் லேப்னா 60%, சைட் லேப்னா 40% அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கு. ஸோ போட்டோஸ் வந்து கண்டினியூஸா எடுத்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்க. ஸோ 1ல இருந்து 6 வரைக்கும் இமேஜஸ் வந்து எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், ஹாரிசாண்டலா நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று மேல ஒன்று ஓவர்லாப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஹாரிசாண்டல் டைரக்ஷன்ல வந்து போட்டோஸ் வந்து ஓவர்லாப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை என்ன சொல்லுவோம், எண்ட் லேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த எண்ட் லேப்புக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ், 60% வந்து ஓவர்லாப் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பாக்குது, ஸோ இது வந்து ஒரு ஃபிளைட் லைன்ல வந்து இது வந்து 6 போட்டோகிராஃப்ஸ் வந்து எடுத்திருக்கு இந்த ஏர்கிராஃப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து டர்ன் ஆகி ரிட்டர்ன் மறுபடியும் அதே டைரக்ஷன்ல போகுது. ஓகேவா? அதுதான் 7ல இருந்து 12 வரைக்கும் உள்ள போட்டோகிராஃப். ஸோ இந்த 7ங்கிறது எப்படி ஆகும், இந்த 6க்கும் இந்த 7th போட்டோ, இந்த 6th இருக்கிற 40% வந்து இந்த 7லயும் இருக்கும், கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஏன்னா ஃபிளைட் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து இங்க இருந்து இப்படி ரிட்டர்ன் ஆகி போகுது. ஸோ இது முடிஞ்சதும் நெக்ஸ்ட் போட்டோ வந்து 7th போட்டோ. ஸோ இது வந்து எப்படி இருக்கு, வெர்டிக்கல் ஓவர்லாப்பிங்கா இருக்கு. ஸோ வெர்டிக்கல் ஓவர்லாப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து சைட் லேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து 40%, மேக்ஸிமம் வந்து 40% ஓவர்லாப் இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளையிங் ஹைட். ஸோ ஃப்ளையிங் ஹைட் அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போஷர் ஸ்டேஷன்ஸ், அதாவது 2 எக்ஸ்போஷர் ஸ்டேஷன்ஸ்க்கு இடையில உள்ள ஒரு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து இதோட ஃபார்முலா வந்து கேபிட்டல் H is equal to contour interval into C factor. இந்த C factor வந்து ranges from 500 to 1500. இதுக்குள்ளாடி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். 500 to 1500 குள்ளாடி C factor வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்டூர் இன்டர்வல் வந்து அந்த பிளேஸோட என்னது எலிவேஷன். ஓகேவா? அந்த நீ எந்த பிளேஸ வந்து எந்த பிளேஸ்ல உன்னோட ஏரோப்ளேன் வந்து ஃப்ளை ஆகுதோ அந்த பிளேஸோட இன்டர்வல், கான்டூர் இன்டர்வல், அதாவது எலிவேஷன் எவ்வளவு இருக்கு அது இன்டு C ஃபேக்டர். ஸோ விச் கிவ்ஸ் ஃப்ளையிங் ஹைட். ஸோ இதுதான் அதோட டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரியா கவர்ட் பை 1 போட்டோகிராஃப். ஸோ ஒரு போட்டோகிராஃப் வந்து நீ எடுக்கிறேன்னா அதோட ஏரியா எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்கிற. ஸோ இதை வந்து டினோட் பண்றது வந்து ஸ்மால் a which is equal to length into scale into width. ஸோ லென்த்னா நமக்கு என்னன்னு தெரியும், விட்த்னா என்னன்னு தெரியும், ஸ்கேல்னா இப்போ என்னன்னு பார்த்தோம். அப்படிதான் போட்டோ டிஸ்டன்ஸ் டு தி கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து நீ கால்குலேட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஏரியா கவர்ட் பை 1 போட்டோகிராஃப் வந்து உனக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு போட்டோகிராஃபுக்கு நம்ம எவ்வளவு ஏரியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா நம்பர் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ்க்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படிதானே? ஸோ அதுதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ் required to cover an area. ஸோ ஒரு ஏரியாவை கவர் பண்றதுக்கு எத்தனை போட்டோகிராஃப்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்காக ஃபார்முலா வந்து டோட்டல் ஏரியா டிவைடட் பை ஏரியா கவர்ட் பை 1 போட்டோகிராஃப்ஸ். ஸோ டோட்டல் ஏரியானா கேபிட்டல் A டிவைடட் பை ஸ்மால் ஏங்கிறது ஏரியா கவர்ட் பை 1 போட்டோகிராஃப். ஸோ இந்த ரெண்டு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ் required to cover an ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்போஷர் இன்டர்வல். ஸோ எக்ஸ்போஷர் இன்டர்வலை நீ எப்படி டினோட் பண்ணுவ அப்படின்னா கேபிட்டல் T. ஸோ கேபிட்டல் T is equal to 3600 L divided by V. ஸோ இந்த T வந்து எப்பவுமே செகண்ட்ஸ்ல இருக்கும், L வந்து கிலோமீட்டர்ல இருக்கும். Lங்கிறது வந்து என்னது, டிஸ்டன்ஸ் கவர்டு ஆர் லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து V வந்து ஸ்பீட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட். ஸோ இது வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டினோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஏர்பேஸ். ஸோ ஏர்பேஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஏர்கிராஃப்ட் பிட்வீன் 2 சக்சசிவ் எக்ஸ்போஷர்ஸ் இஸ் நோன் அஸ் ஏர்பேஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 2 சக்சசிவ் எக்ஸ்போஷர்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது நீ எடுக்கிற ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப், அதாவது ஏரோப்ளைன் எடுக்கிற ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப். ஸோ செகண்ட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ஏரோப்ளைன் எடுக்கிற செகண்ட் போட்டோகிராஃப். ஸோ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபுக்கும் செகண்ட் போட்டோகிராஃபுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து நீ என்ன சொல்ற, ஏர் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ இதோட டயக்ராம் பாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் எடுக்குது, இது இந்த பிளேஸ் வந்து செகண்ட் போட்டோகிராஃப். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் ஸ்டேஷன், இது வந்து செகண்ட் எக்ஸ்போஷர் ஸ்டேஷன். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து நீ என்ன சொல்லுவ, ஏர் பேஸ், which is denoted by capital B. ஸோ நெக்ஸ்ட் வந்து drift. drift அப்படின்னா என்னன்னா failure of aircraft to stay along the flight line due to wind effect. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா ஏரோப்ளேனுக்கும் வந்து ஒரே பாத் வந்து கொடுக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஸோ ஏன்னா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது மேபி கொலைட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஏர்கிராஃப்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாத் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஏர்கிராஃப்டுக்கு ஒரு பாத் அசியூம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஏர்கிராஃப்ட் வந்து அந்த பாத் வழியா மட்டும்தான் போகணும், சரியா? ஸோ இன்னொரு பாத் வழியா போனா இன்னொரு பிளேன் வந்து கண்டிப்பா கிராஷிங்ல முடிஞ்சிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு சிங்கிள் ஏரோப்ளேனுக்கு ஒரு பாத் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாத் வழியா இது போகாம விண்ட் எஃபெக்ட்னால, அதாவது காத்தடிக்கிறதுனால ஸோ இது வந்து மாறி போயிடுச்சு, அதோட பாத் வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம போட்டோ எடுக்கும் போது, அதாவது நம்ம ஒரு பிளேஸ் வந்து ஒரு லொகேஷன் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது இந்த ஏரோப்ளேன் ஃப்ளை ஆகிட்டு இருக்கும்போது இந்த இது நடந்துச்சு அப்படின்னா இதை வந்து ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஃபெயிலியர் ஆஃப் ஏர்கிராஃப்ட் டு ஸ்டே அலாங் தி ஃபிளைட் லைன் டியூ டு விண்ட் எஃபெக்ட். விண்ட் எஃபெக்ட்னால ஒரு பாத் வழியா போறது இன்னொரு பாத் வழியா சேஞ்ச் ஆகி போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ட்ரிஃப்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஸோ இதோட ஃபிளைட் லைன் வந்து எங்க இருக்கு, இந்த இதுதான். ஸோ ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபிளைட் லைன். ஸோ இது விண்ட் எஃபெக்ட்னால என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப்ல இது சரியா வந்திருக்கு, செகண்ட் போட்டோகிராஃப்ல இருந்து என்ன ஆகுது, இதோட பாத் வந்து சேஞ்ச் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ஆக்சுவல் பொசிஷன். இது வந்து வந்து கிராப். கிராப் அப்படின்னா என்னன்னா the angle formed between the flight line and the edges of the photograph in the direction of the flight. So angle formed. So இது கிராப் அப்படின்னாலே என்னதான், ஒரு ஆங்கிள் தான். ஸோ ஸ்விங் அப்படின்னாலும் நம்ம என்னதான் சொன்னோம், ஒரு ஆங்கிள் தான் சொன்னோம். ஸோ கிராப் அப்படின்னாலும் நம்ம என்னதான், ஒரு ஆங்கிள் தான். ஸோ இது வந்து எதுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் அப்படின்னா ஃபிளைட் லைன் அண்ட் தி எட்ஜஸ் ஆஃப் தி போட்டோகிராஃப். ஸோ ஃபிளைட் லைனுங்கிறது என்னது, ஒரு ஸ்ட்ரைட் பாத். இந்த ஏரோப்ளைன் வந்து எந்த வழியா போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபிளைட் லைன். ஸோ ஃபிளைட் லைன் அண்ட் தி எட்ஜஸ் ஆஃப் தி போட்டோகிராஃப். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபிளைட் லைன்ல அது போய்கிட்டே இருக்கும்போது கண்டினியூஸா என்ன ஆகும், இது போட்டோஸ் எடுத்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த போட்டோகிராஃப்ஸ் வந்து கடைசியா இருக்கிற போட்டோகிராஃப்ஸுக்கும் இந்த ஃபிளைட் லைனுக்கும் இடையில உள்ள எட்ஜ், அதாவது எட்ஜோட ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம், கிராப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த இமேஜை பாருங்க, இதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபிளைட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த லாஸ்ட் இருக்கிற இமேஜ், ஸோ இந்த இதுதான் அது கடைசியா எடுத்த இமேஜ். ஸோ இந்த இமேஜோட எட்ஜஸ்ல இருந்து இந்த ஃபிளைட் லைனுக்கும் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம், கிராப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ கிராப் ஆங்கிள் வந்து மினிமம் வந்து 10 டிகிரி இருக்கலாம். ஓகேவா? அக்செப்டபிள் வந்து 10 டிகிரி. ஸோ இவ்வளவுதான் வந்து போட்டோகிராமெட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரிமோட் சென்சிங். ஸோ நம்ம போட்டோகிராமெட்ரி பத்தி என்ன பார்த்தோம், நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம். எதை பத்தி இன்ஃபர்மேஷன், நம்ம சரௌண்டிங்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன் பை யூசிங் போட்டோகிராஃபிக் இமேஜஸ். அந்த இமேஜஸ் வந்து எப்படி எடுப்போம், ஏரோப்ளைன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். ஸோ இப்போ ரிமோட் சென்சிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ரிமோட் சென்சிங் இஸ் தி சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் அப்டைனிங் information about the object, area or a phenomenon through the analysis of data acquired by a device that is not in contact with the object, area or phenomenon under investigation. So remote sensing அப்படினாலே என்னதான், ஒரு science and art. ஸோ இதுலயும் என்னதான் நம்ம பண்ணுவோம்,
இன்ஃபர்மேஷனை தான் அப்டைன் பண்ணுவோம். ஸோ இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கேப்சர் பண்றோம் ஆர் கலெக்ட் பண்றோம். ஸோ அபவுட் எதை பத்தி? ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல ஒரு ஏரியா இல்ல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் பத்தி இல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பத்தி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்றோம் த்ரூ தி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்றோம். So by a device that is not in contact with the object. So இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றோம் தான். பட் இந்த டிவைஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் கூட வந்து கான்டாக்ட்ல இருக்காது. ஸோ எந்த ஒரு நீ ஒரு ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னாலும் இல்ல அதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கனாலும், ஒரு ஏரியாவை நீ வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிக்கணும்னாலுமே என்ன பண்ணணும்? அந்த ஏரியாவுக்கு நீ போய் சர்வே எடுக்க வேண்டிய தேவை இல்லை. நீ இருந்த இடத்துல இருந்துகிட்டே உனக்கு இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணலாம் பை யூசிங் எ டிவைஸ். ஓகேவா? ஸோ ரிமோட் சென்சிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தான் கலெக்ட் பண்றோம். எதை பத்திய இன்ஃபர்மேஷன்? ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல ஒரு ஏரியாவை பத்திய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கலெக்ட் பண்றோம் பை யூசிங் ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து நீ எந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீ செலக்ட் பண்றியோ அந்த ஆப்ஜெக்ட் கூட கான்டாக்ட்ல இருக்காது. அதாவது நீ அந்த பிளேஸுக்கு போக வேண்டிய தேவை இல்லை. அந்த பிளேஸுக்கு போகாமலே வந்து நீ அதை பத்திய இன்ஃபர்மேஷனை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரிமோட் சென்சிங். ஸோ ரிமோட் சென்சிங் ப்ராசஸ். ரிமோட் சென்சிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா, ரிமோட் சென்சிங்ல நீ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகேவா? அதுதான் இதோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ எனர்ஜி சோர்ஸ் which provides electromagnetic energy to the target. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்னது? ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ்ல இருந்து நம்ம என்ன சென்ட் பண்றோம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து சென்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ எதுக்கு சென்ட்? டார்கெட்டுக்கு சென்ட் பண்றோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து சென்ட் பண்றோம். எதுக்கு சென்ட் பண்றோம்? டார்கெட். இது வந்து அட்மாஸ்பியர் வழியா சென்ட் ஆகி எங்க போகுது? டார்கெட்டை போய் ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இட் இன்டராக்ட்ஸ் வித் தி டார்கெட். அந்த பிளேஸ்ல, அதாவது எந்த டார்கெட்டை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த டார்கெட்ல போய் ரீச் ஆகுது. அதை பத்திய இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணுது. தென் இட் இஸ் ஸ்கேட்டர்ட் ஃப்ரம் தி டார்கெட். அங்க இருந்து நம்ம சென்ட் பண்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து அங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ரிட்டர்ன் வருது. ஓகேவா? இப்ப நமக்கு எங்க தான் வரும்? நீ எங்க இருந்து சென்ட் பண்ணியோ அந்த சென்ட் பண்ண இடத்துக்கே உனக்கு வந்து இந்த ஸ்கேட்டர் ஆன எனர்ஜி வந்து திரும்ப வரும். ஓகேவா? அப்படி திரும்ப வரும்போது நீ என்ன பண்ணணும்னா ஒரு சென்சார் வச்சு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளவு எனர்ஜி வந்து உன்கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு சென்சார் வச்சு நீ என்ன பண்ற? ரெக்கார்ட் பண்ற. ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை நீ என்ன பண்ற? ஒரு ப்ராசஸிங் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற. ஸோ அங்க இருந்து அது வந்து ப்ராசஸ் ஆகி உனக்கு டிஜிட்டலா உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. டிஜிட்டலா மீன்ஸ் உனக்கு இமேஜஸா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. அதுல இருந்து உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ நீ அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரிமோட் சென்சிங் ப்ராசஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அது வந்து ஏதாச்சும் ஒரு டிவைஸ்ல வந்து நம்ம சென்ட் பண்றோம். ஸோ சென்ட் பண்றோம். எதுக்கு சென்ட் பண்றோம்? டார்கெட்டுக்கு வந்து சென்ட் பண்றோம். இது வந்து அட்மாஸ்பியர் வழியா டிராவல் ஆகி டார்கெட்டை போய் ரீச் ஆகுது. டார்கெட்ல போய் ரீச் ஆனதும் அந்த டார்கெட்டை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுது. அங்க இருந்து எனர்ஜி வந்து திரும்ப நமக்கு பேக் ஸ்கேட்டர் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு திரும்ப நம்ம எங்க இருந்து சென்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ அங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சென்சார் வச்சு இதை கேப்சர் பண்ணிக்கணும். எவ்வளவு எனர்ஜி வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ கால்குலேட் பண்ணதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணணும்? ஒரு ப்ராசஸிங் ஸ்டேஷனுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸிங் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அதை வந்து டிஜிட்டலா கொடுப்பாங்க ஆர் இமேஜஸா கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம்ல விசிபிள் ரேஞ்சஸ் 0.4 to 0.7 மைக்ரோமீட்டர். ஓகேவா? விசிபிள் ஸ்பெக்ட்ரமோட ரேஞ்ச் வந்து 0.4 to 0.7 மைக்ரோமீட்டர்.
ஸோ என்னென்ன கலர்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆகுது விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல? ஸோ violet, ஃபர்ஸ்ட் violet வந்து 0.44 to 0.446 micrometer. Next blue 0.446 to 0.5 micrometer. Green 0.5 to 0.578 micrometer. Yellow 0.578 to 0.592 micrometer. Orange 0.592 to 0.62 micrometer and red 0.62 to 0.7 micrometer. Next வந்து spectral band and remote sensing. So spectral band and remote sensing அப்படின்னா நம்ம வந்து ரிமோட் சென்சிங்க்கு மேக்ஸிமம் என்ன பேண்ட் யூஸ் பண்றோமோ அதை தான் வந்து இந்த ஸ்பெக்ட்ரல் பேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது என்னென்ன பேண்ட் அப்படின்னா ப்ளூ, கிரீன், ரெட். ஸோ இதோட காம்பினேஷன்ல தான் நம்ம ரிமோட் சென்சிங்க்கு என்ன இமேஜஸ் வந்து நம்ம எடுத்தாலுமே ப்ளூ, கிரீன், ரெட்டோட காம்பினேஷன்ல தான் நமக்கு இந்த காம்பினேஷன் கலர்ஸ்ல மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? வேற எந்த காம்பினேஷன்லயும் நமக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதுல இருக்க ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ல ஃபர்ஸ்ட் பேண்ட் நம்பர் 1ங்கிறது வந்து ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ பேண்ட் வந்து 0.4 to 0.5 மைக்ரோமீட்டர். ஸோ பேண்ட் 2 வந்து கிரீன். ஸோ இது வந்து 0.5 to 0.6 மைக்ரோமீட்டர். பேண்ட் 3ங்கிறது ரெட், 0.6 to 0.7 மைக்ரோமீட்டர். ஸோ இதை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ, கிரீன், ரெட்டுங்கிறது தான் நம்ம எப்பவுமே நம்ம விசிபிள் பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது. ரிமோட் சென்சிங்ல நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ப்ளூ, கிரீன், ரெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிமோட் சென்சிங்ல நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன இமேஜஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சேட்டலைட் இமேஜஸ். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது சேட்டலைட் இமேஜஸ் தான். ஆர் சம்டைம்ஸ் வந்து ஸ்கேன்டு மேப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சேட்டலைட் இமேஜஸ் அப்படின்னாலே அதுல வந்து பேண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இமேஜஸையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேண்ட்ல தான் நம்பர் 1, 2, 3 இந்த பேண்ட் 3 பேண்ட்ஸ் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆன பேண்ட். ஸோ இந்த 3 ப்ளூ, கிரீன், ரெட் தான் எப்பவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சேட்டலைட் இமேஜ். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ப்ளூ, கிரீன், ரெட்டோட காம்பினேஷன்ல தான் நமக்கு எப்பவுமே இமேஜஸ் வந்து சேட்டலைட் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இப்போ நமக்கு ஒரு ஏரியாவோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அது எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க் ரெட்டா இருக்கிற பிளேசஸ், இந்த இதுதான் டீப் ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த டீப் ரெட் இந்த பிளேசஸ் எல்லாமே என்னன்னா நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? டீப் ரெட்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஸோ இங்கே வந்து லைட் ரெட் தெரியுது அப்படிதானே. இந்த லைட் ரெட் அப்படின்னா என்னன்னா வெஜிடேஷன். ஓகேவா? சோ இது ஏன் டார்க்கா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அண்ட் லைட்டா இருந்துச்சுன்னா லைட் ரெட் அப்படின்னா இது வந்து வெஜிடேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் பாருங்க, வாட்டரும் வந்து நமக்கு 2 கலர்ல தெரியுது. இது வந்து வாட்டர் பாடி. ஓகேவா? ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து வாட்டர் பாடி. ஸோ இது வந்து லைட் ப்ளூல தெரியுது, இந்த பக்கம் வந்து நமக்கு டார்க் ப்ளூல தெரியுது. அப்படித்தானே? ஸோ லைட் ப்ளூ அப்படின்னா என்னன்னா ஷாலோ வாட்டர். ஸோ டார்க் ப்ளூ அப்படின்னா என்னன்னா டீப் வாட்டர். ஓகேவா? ஸோ இந்த லைட் ப்ளூ அப்படின்னா ஷாலோ வாட்டர் அப்படின்னா என்னது, இங்க இந்த பிளேஸ்ல வந்து கம்மியா தான் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த டீப் வாட்டர் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா தண்ணி இருக்கு. ஸோ டீப்பா இருக்கிறது, அதாவது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து இது எப்படிதான் தெரியும், டார்க் கலர்ல தெரியும், ரொம்ப டார்க்கா தெரியும். ஸோ அதுதான் டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டீப் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே பிளேஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க வந்து ரெட் கலர்ல இருக்கு, இந்த பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் இந்த மாதிரி தெரியுதுல்ல. இந்த பிளேசஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ராக்கி ஏரியாஸ். ஓகேவா? ராக் வந்து எப்பவுமே ப்ரௌனிஷ் கலர்ல தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் சயான் கலர். ஸோ சயான் கலர் எங்கெங்க இருக்கு, இந்த இருக்கு, இந்த பிளேஸ், இந்த பிளேஸ், இங்க, இந்த இடத்துல, இந்த இடத்துல. ஸோ இந்த இதெல்லாம் வந்து
நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சயான் கலர்ல இருந்துச்சுன்னா அது அந்த பிளேஸோட நேம் என்னது? செட்டில்மெண்ட். நெக்ஸ்ட் இங்க ஒரு லைட் எல்லோயிஷ் மாதிரி ஒரு கலர், லைட் ப்ரௌன் அண்ட் லைட் எல்லோயிஷ் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன் எனக்கு ஒரு கலர்ல நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து என்னன்னா பேரன் லேண்ட். ஸோ பேரன் லேண்ட்னா என்னது? வேஸ்ட் லேண்ட். அங்க வந்து எந்த வெஜிடேஷனோ எந்த பில்டிங்ஸோ எதுவுமே இருக்காது. ஓகேவா? அந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இமேஜ். ஸோ இதுல வந்து டார்க் ரெட் கலர்ல நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னது? ஃபாரஸ்ட் ஏரியா. லைட் ரெட் அப்படின்னா என்னதுன்னா வெஜிடேஷன். தென் லைட் ப்ளூ அப்படின்னா என்னதுன்னா அது ஷாலோ வாட்டர். டார்க் ப்ளூனா அது வந்து டீப் வாட்டர். தென் சயான் கலர்னா அது வந்து செட்டில்மெண்ட். ப்ரௌனிஷ் கலர் அப்படின்னா என்னன்னா ராக்கி ஏரியா. தென் லைட் எல்லோ அண்ட் லைட் ப்ரௌனிஷோட காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேரன் லேண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னா எபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் சென்சார் டு வியூ தி ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு சென்சார் வச்சிருக்கோம், அந்த சென்சாருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை வியூ பண்ற கெப்பாசிட்டி இல்லைன்னா குவாலிட்டி வந்து அதுக்கு இருக்கணும். ஸோ சென்சார் அப்படின்னா என்னன்னா ஒரு கேமரா தான். நார்மலா நம்ம யூஸ் பண்ற கேமராவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் மொபைல் கேமரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கேமரா நம்ம எடுத்தோம்னா அந்த கேமராக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆப்ஜெக்டை வியூ பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், ஆர் எபிலிட்டி வந்து அதுக்கு இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த ரெசல்யூஷன் வந்து எத்தனை டைப்? 2 டைப்ஸ் இருக்கு. சாரி 4 டைப்ஸ் இருக்கு. இந்த என்னென்ன டைப் அப்படின்னா ஸ்பேஷியல் ரெசல்யூஷன், ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன், டெம்போரல் ரெசல்யூஷன், ரேடியோமெட்ரிக் ரெசல்யூஷன். So next spatial resolution. So first spatial resolution அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Ability of sensor to view small objects and fine detail. So spatial resolution அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து சின்ன ஆப்ஜெக்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியும் அண்ட் அது வந்து ரொம்ப ஃபைன் டீடைலா இருக்கும். ஃபைன் டீடைல் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு கிளியரா விசிபிளா இருக்கும். ஓகேவா? அது ஒரு சின்ன ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், அதே மாதிரி அது வந்து ரொம்ப ஃபைன் டீடைலையும் கொடுக்கும். ஸோ அது என்ன ஷேப்ல இருக்கு, அது என்ன கலர்ல இருக்கு, இந்த மாதிரி உள்ள எல்லா டீடைல்ஸுமே வந்து நமக்கு அது கொடுக்கும். ஸோ இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன். ஸ்பேஷியல் ரெசல்யூஷன்லயே 2 டைப் ஆஃப் ரெசல்யூஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஹை ரெசல்யூஷன், இன்னொன்னு வந்து லோ ரெசல்யூஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஹை ரெசல்யூஷன். ஹை ரெசல்யூஷன்ல என்ன ஆகும்னா ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து விசிபிளா இருக்கும். ஸோ ஹை ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னா ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அப்படிதானே? ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா நீ வந்து ஒரு போட்டோகிராஃப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, நார்மலா நீ ஜூம் இன் பண்ணியும் எடுப்ப, ஜூம் அவுட் பண்ணியும் எடுப்ப, அப்படிதானே? நீ ஜூம் இன் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இது வந்து ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ ஜூம் அவுட் பண்ணி எடுக்கிற போட்டோஸ் வந்து லோ ரெசல்யூஷன். ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ ஜூம் இன் பண்ணி எடுக்கிற போட்டோஸ் வந்து ஹை ரெசல்யூஷன், நீ ஜூம் அவுட் பண்ணி எடுக்கிற போட்டோஸ் வந்து லோ ரெசல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை ரெசல்யூஷன் அப்படின்னா ஸோ நீ ஜூம் இன் பண்ணி எடுக்கிற போட்டோஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ என்ன ஆகும், இதுல வந்து ஒரு ஸ்மால் ஏரியா தான் வந்து கவர் ஆகும், பட் அந்த ஸ்மால் ஏரியால இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே உனக்கு என்ன இருக்கும்? கிளியரா விசிபிளா இருக்கும், அப்படிதானே? ஸோ அந்த பிளேஸ்ல நீ ஒரு இடத்த போட்டோ எடுக்கிற அப்படின்னா அதுல வந்து ஒரு சின்ன எறும்பு இருந்தா கூட உனக்கு அந்த பிளேஸ்ல கரெக்டா விசிபிளா இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு எறும்பு இருக்கு, அது என்ன கலர்ல இருக்கு, அது எங்க போகுது, இது எல்லாமே உனக்கு விசிபிளா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீ என்ன சொல்ற? ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லோ ரெசல்யூஷன். லோ ரெசல்யூஷன் அப்படின்னா ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நாட் விசிபிள். ஸோ இது வந்து நான் விசிபிள் ஆகுதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். Okay, next one, ranging instrument. So the ranging instrument அப்படின்னா என்னன்னா a device that measures distance between the instrument and a target object. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு டார்கெட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து வேற எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், டிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு மட்டும்தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடார் அண்ட் அல்டிமீட்டர்ஸ்
work by determining the time a transmitted pulse takes to reflect from the target and return to the instrument. So the distance வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஒரு பல்ஸை வந்து சென்ட் பண்ற, ஒரு டார்கெட்ல போய் படுது, அங்க இருந்து எவ்வளவு டைம்ல அது வந்து உன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரீச் ஆகுது, இதை பேஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ண முடியும், டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? Another technique employs identical microwave instruments on a pair of platforms. Signals are transmitted from another instrument, from each instrument to the other, with the distance between the two determined from the difference between the received signal phase and transmitted phase. So இது சேம் தான், சேம் பாயிண்ட் தான். என்னது, நீ எங்க இருந்து சென்ட் பண்றியோ அங்க இருந்து உனக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ மறுபடியும் போய் ஒரு இடத்துல ரிசீவ் ஆகிட்டு அங்க இருந்து உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் சேம் பிளேஸுக்கு வந்து உனக்கு அந்த சிக்னல்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இது வந்து ஆக்டிவ் டெக்னிக்ஸுக்கு எக்ஸாம்பிள். An active technique views the target from either end of the baseline of known length. அப்படின்னா என்னன்னா, ஸோ நீ வந்து உனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும், அந்த டார்கெட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும். ஸோ நீ இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து நீ லைட்டை வந்து அந்த டார்கெட்டுக்கு சென்ட் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருந்து அந்த டார்கெட்ல இருந்து உனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், அப்படித்தானே? ஸோ இந்த லென்த் வந்து உனக்கு இந்த டைம் வந்து எவ்வளவு டைம்ல வந்து இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீ சென்ட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து சேருதோ அந்த டைமை பேஸ் பண்ணி நீ வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவ. ஸோ வந்து அந்த டைம்லயே உனக்கு என்ன ஆகும், அதோட லென்த் வந்து தெரிஞ்சிடும். உன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் உன்னோட டார்கெட்டுக்கும் எவ்வளவு லென்த் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுல நீ சென்ட் பண்ணும்போது இந்த எனர்ஜி வந்து சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சின்ன சின்ன எரர்ஸ் வந்து இருக்கும். எதனால அப்படின்னா, எப்பவுமே நீ சென்ட் பண்ணும்போது பல்சஸ் வந்து டைரக்டா ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல போய் வந்து டார்கெட்ல வந்து படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ், அதாவது டைரக்ஷன் சேஞ்ச் வந்து கண்டிப்பா இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், பேரலாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டார்கெட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்ல வந்து நீ பல்சஸை சென்ட் பண்ணும்போது ஒரு பேரலாக்ஸ் எரர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த பேரலாக்ஸ் எரரையும் நீ இதுல வந்து போட்டுட்ட அப்படின்னா, உன்னோட ஃபார்முலால போட்டுட்ட அப்படின்னா உன்னோட டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் ஆகி உனக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்ரோமீட்டர். ஸ்கேட்ரோமீட்டர் அப்படின்னா இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி மைக்ரோவேவ் ரேடார் டிசைன்டு ஸ்பெசிஃபிக்கலி டு மெஷர் பேக் ஸ்கேட்டர்ட் ரேடியேஷன். ஸோ இந்த ஸ்கேட்ரோமீட்டர் என்ன பண்ணும்னா, உனக்கு பேக் ஸ்கேட்டர் ஆகிற ரேடியேஷனை மட்டும் அது என்ன பண்ணும், கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், நீ இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து சென்ட் பண்ற டார்கெட் எவ்வளவு டைம்ல நீ அங்க போயிருக்கு, அந்த டார்கெட்ல போய் சேர்ந்திருக்கு, அங்க இருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி யூஸ் பண்றதுதான் இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்கேட்ரோமீட்டர் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, நீ இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஒரு பல்ஸ் சென்ட் பண்ணுவ, சென்ட் பண்ணி அதை டார்கெட்ல போய் ரீச் ஆகிட்டு அதுக்கு உனக்கு பேக் ஸ்கேட்டர், அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வரும். ஸோ அந்த திரும்ப வர்ற ரேடியேஷன் எவ்வளவுங்கிறத மட்டும் இந்த ஸ்கேட்ரோமீட்டர் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து எங்கெங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம நார்மலா லேண்ட்ல யூஸ் ஆகலாம், லேண்ட் சர்ஃபேஸ்ல யூஸ் ஆகும், அட்மாஸ்பியர்ல யூஸ் ஆகும். பட் நம்ம மெயின் இது வந்து எங்க அப்படின்னா, மெயின் அப்ளிகேஷன் வந்து ஓஷன் சர்ஃபேஸ்ல. எதுக்காக அப்படின்னா, நம்ம விண்ட் ஸ்பீட் அண்ட் விண்ட் டைரக்ஷனை வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல இருந்து நீ பல்சஸ் சென்ட் பண்ற, அங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற அந்த அமௌண்ட் ஆஃப் பல்சஸை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம், விண்ட் ஸ்பீடையும் டைரக்ஷனையும் வந்து நீ வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சவுண்டர். சவுண்டர் அப்படின்னா என்னன்னா, an instrument that measures vertical distribution of precipitation and other atmospheric characteristics such as temperature, humidity and cloud composition. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, உன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் உன்னோட டார்கெட்டுக்கும் இடையில வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்திருக்கோம் இது வரைக்கும். இந்த சவுண்டர் அப்படிங்கிறது ஒன்னு சுத்தி இருக்கிற ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், இல்ல எவ்வளவு கிளவுட் இருக்கு, அது வந்து ரொம்ப கிளவுடியா இருக்கா, டென்ஸ் கிளவுடா இருக்கா, ரொம்ப லைட் கிளவுடா இருக்கா, இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சவுண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.
ஓகேவா? இவ்வளவுதான் ஆக்டிவ் சிஸ்டம்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாசிவ் சிஸ்டம். பாசிவ் சிஸ்டம் அப்படின்னா, ஸோ ஆக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீ கிரியேட் பண்ற, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஒரு பல்ஸ் சென்ட் பண்ற, அப்படிதானே? ஸோ அது வந்து டார்கெட்ல பட்டு உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி உனக்கு கிடைக்குது. ஸோ பாசிவ் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இட் டிடெக்ட்ஸ் தி எமிட்டட் ஆர் ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ். ஸோ நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து உனக்கு வர்ற ரேடியேஷன் ஆர் எனர்ஜியை யூஸ் பண்ணி அது வந்து ஒரு டார்கெட்ல படுது, அங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றத வந்து இந்த ரிசீவர், நம்ம வச்சுக்கிற ரிசீவர் வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஓகேவா? இதுதான் பாசிவ் சிஸ்டம். ஸோ பாசிவ் சிஸ்டமுக்கு எக்ஸாம்பிள் வந்து சன்ஸ் எனர்ஜி. இப்ப சன்ல இருந்து சன்னுக்கு வந்து நம்ம எனர்ஜி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படிதானே? ஸோ சன் வந்து அதுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, அதோட எனர்ஜியை வந்து நமக்கு என்னது எர்த்ல வந்து அது கொடுக்குது, அப்படிதானே? ஸோ அந்த ஹீட் வந்து நமக்கு வரும்போது அது வந்து நமக்கு லைட் எனர்ஜியா தான் இருக்கு. ஸோ லைட் வந்து நமக்கு எர்த்லயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரீலயோ படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்க இருந்து அந்த ட்ரீல பட்டாலுமே என்ன ஆகும், அந்த எனர்ஜியுமே உனக்கு என்ன ஆகும், அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்படிதானே? ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுற எனர்ஜி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணா போதும். ஸோ நம்மவாவே ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்படி இருந்தா அது வந்து பாசிவ் சிஸ்டம். ஸோ இது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேடியோமீட்டர்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் இதுல வந்து இருக்கு. ஸோ நம்ம ஆக்டிவ் சிஸ்டம்ல பார்க்கும்போது அது எந்த ரீஜன்ல தான் ஆப்ரேட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம், மைக்ரோவேவ் ரீஜன்ல தான் ஆப்ரேட் ஆச்சு. ஸோ இங்க வந்து பாசிவ் சிஸ்டம் வந்து எப்பவுமே விசிபிள், இன்ஃப்ராரெட், தெர்மல் இன்ஃப்ராரெட் அண்ட் ஆல்சோ மைக்ரோவேவ் போர்ஷன்ஸ்லயும் இது வந்து பாஸ் ஆகும். ஸோ நமக்கு அதை விட ஆக்டிவ் சிஸ்டம் விட பாசிவ் சிஸ்டம்ல வந்து நமக்கு ரொம்ப கிளியரான இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல ஆக்சிலரோமீட்டர். ஸோ ஆக்சிலரோமீட்டர் அப்படின்னா an instrument that measures acceleration. ஓகேவா? ஸோ ஆக்சிலரேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆக்சிலரேஷனை பேஸ் பண்ணி நமக்கு மெஷர் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிலரோமீட்டர். ஸோ ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பெர் யூனிட் டைம். ஸோ ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளவு வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ அதை வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், இதோட டிஸ்டன்ஸ் வந்து டார்கெட்டோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ தேர் ஆர் 2 types of accelerometers. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா டிரான்ஸ்லேஷனல் accelerations, second one angular acceleration. So first translation acceleration. So அப்படினா என்னன்னா changes in linear motion in one or more dimension. So changes in linear motion அப்படினா நம்ம ஒரு எனர்ஜியை சென்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு இருக்கு. ஆர் ஒரு ஃபிளைட் லைன் வச்சுக்கோங்க, ஒரு ஃபிளைட் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போகுது, அதோட பாத் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், அப்படிதானே? ஸோ அந்த பாத்துல வந்து சின்ன சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், அத ஒரு ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உன்னோட எனர்ஜி வந்து பாஸ் ஆகுறது வந்து ஸ்ட்ரைட்டா இல்லாம ஒரு சின்ன சேஞ்ச் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்லேஷனல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆங்குலார் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னா சேஞ்சஸ் இன் ரொட்டேஷன் ரேட் பெர் யூனிட் டைம். ஸோ ஏதோ ஒன்று ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு, அந்த ரொட்டேஷன்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கிறது வந்து ஆங்குலார் ஆக்சிலரேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் ரேடியோமீட்டர். இது வந்து an advanced microspectral sensor that detects hundreds of very narrow spectral bands throughout the visible, near infrared and mid infrared portions of the electromagnetic spectrum. ஸோ இது வந்து ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் ரேடியோமீட்டர் அப்படின்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா நேரோ பேண்ட்ஸ். ஸோ பேண்ட் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அப்படிதானே? நார்மலா யூஸ் பண்ற பேண்ட் என்னென்ன, ப்ளூ, கிரீன், ரெட். ஸோ இதுல வந்து நேரோ பேண்ட்ஸ் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த நேரோ பேண்ட்ஸை வந்து இது வந்து மெஷர் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து விசிபிள், நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஆக்டிவ் இது வந்து எப்படி பாஸ் ஆகும், மைக்ரோவேவ் ரீஜன்ல மட்டும் பாஸ் ஆகும். ஸோ பாசிவ் வந்து இன்ஃப்ராரெட் ரீஜன்ல, விசிபிள் ரீஜன்ல, மைக்ரோவேவ் ரீஜன்ல, தெர்மல் ரீஜன்லயும் இது வந்து பாஸ் ஆகும். ஸோ அதுதான். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரல் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் ரேடியோமீட்டர் வந்து எந்தெந்த ரீஜன்ல பாஸ் ஆகும் அப்படின்னா விசிபிள், நியர் இன்ஃப்ராரெட், மிட் இன்ஃப்ராரெட் ரீஜன்ஸ்ல இது வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட், this sensor's very high spectral resolution facilitates fine discrimination between different targets based on
their spectral response in each of the narrow bands. So narrow bandsல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபைன் டீடைல்ஸையும் வந்து நமக்கு இது வந்து காமிச்சு கொடுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஹை ரெசல்யூஷன் லோ ரெசல்யூஷன் அப்படி நமக்கு 2 ரெசல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ எது வந்து நமக்கு ஜாஸ்தியான ரெசல்யூஷன், ஹை ரெசல்யூஷன்னா நமக்கு சின்ன ஏரியா கவர் பண்ணும், பட் ஃபைன் டீடைல்ஸ் வந்து கொடுக்கும், அப்படிதானே? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் ரேடியோமீட்டரும் நமக்கு சின்ன ஏரியா, அதாவது நேரோ பேண்ட் இருக்கிறத மட்டும் கவர் பண்ணும், பட் அதோட ஃபைன் டீடைல்ஸையும் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் ரேடியோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜிங் ரேடியோமீட்டர். இமேஜிங் ரேடியோமீட்டர் அப்படின்னா a radiometer that has a scanning capacity to provide a 2-dimensional array of pixels from which an image may be produced. ஸோ இது வந்து ஒரு ரேடியோமீட்டர் தான், இமேஜிங் ரேடியோமீட்டர் அப்படிதானே? ஸோ இது வந்து ஒரு ரேடியோமீட்டர் தான். இதுக்கு வந்து என்ன இருக்கு, ஸ்கேனிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது இது வந்து ஸ்கேன் பண்ணும், ஒரு ஃபுல் ஏரியாவை கொடுத்தோம்னா அந்த ஃபுல் ஏரியாவையும் அது ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி நமக்கு அந்த டீட்டெயில்ஸை வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா பிக்சல்ஸா கொடுக்கும். ஸோ பிக்சல்ஸ் அப்படின்னா என்னது, நீங்க நார்மலா வந்து நம்ம ஒரு போட்டோ எடுக்கும்போது அது வந்து எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நீ ஜூம் இன் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த ஜூம் இன் பண்ணி பாப்பியா? அப்ப ஜூம் இன் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், சின்ன 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 பாக்ஸா உனக்கு ஃபுல் இமேஜஸும் காமிக்கும், அப்படிதானே? ஸோ அந்த சின்ன சின்ன பாக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு சின்ன சின்ன பாக்ஸையும் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல் இமேஜுமே வந்து உனக்கு எதால தான் கவர் ஆயிருக்கும், பிக்சலால கவர் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் ரேடியோமீட்டர் கொடுக்குற இமேஜும் நமக்கு அவுட்புட்டும் வந்து எப்படிதான் இருக்கும், அரே ஆஃப் பிக்சல்ஸால தான் இருக்கு. இது வந்து ரோ வைஸ் இருக்கலாம், காலம் வைஸும் இருக்கும். ஓகேவா? ரோ வைஸும் காலம் வைஸும் பிக்சல்ஸ் மட்டும்தான் இருக்கும், பட் அது வந்து இமேஜா நமக்கு கொடுக்கும். ஓகேவா? This scanning can be performed mechanically or electronically by using an array of detectors. So ஒரு டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணி மெக்கானிக்கலாவும் நடக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக்கலாவும் நடக்கலாம். அதாவது நம்ம அதை ஆப்ரேட் பண்ணவும் செய்யலாம், இல்ல எலக்ட்ரானிக் வந்து அதாவது நம்ம கரண்ட்ல கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ணவும் செய்யலாம் அந்த டிடெக்டர்ஸ். ஓகேவா? மொத்தத்துல ஒரு டிடெக்டர்ஸ் வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணும், அந்த ஏரியாவை வந்து ஸ்கேன் பண்ணும். அது வந்து ஸ்கேன் பண்ண இமேஜ் வந்து நமக்கு வந்து 2-dimensional அரே ஆஃப் பிக்சல்ஸால நமக்கு கிடைக்கும் அந்த இமேஜ். ஓகேவா? இதுதான் இமேஜிங் ரேடியோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ரேடியோமீட்டர். ரேடியோமீட்டர் அப்படின்னா என்னன்னா an instrument that quantitatively measures the intensity of electromagnetic radiation in some bands within the spectrum. Usually a radiometer is further identified by the portion of the spectrum it covers, for example visible, infrared or microwave. So இந்த ரேடியோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா quantitatively measures the intensity of electromagnetic radiation. So எவ்வளவு இன்டென்சிட்டியில அதை நம்ம சென்ட் பண்ற அந்த ரேடியேஷன் வந்து எவ்வளவு இன்டென்சிட்டியில வந்து அது பாஸ் ஆயிருக்கு, ஒரு சிங்கிள் பேண்டுக்கு அந்த ரேடியேஷன் வந்து எவ்வளவு இன்டென்சிட்டியில வந்து பாஸ் ஆயிருக்கு, அந்த இன்டென்சிட்டியோட கவுண்டை வந்து இது வந்து மெஷர் பண்ணிக்கும். ஓகேவா? ரேடியோமீட்டர் வந்து இன்டென்சிட்டியோட கவுண்டை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கும். தென் இது வந்து ரேடியோமீட்டர் வந்து ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம் வழியா பாஸ் ஆகும் போதும், ஸோ ஒவ்வொரு ஏரியாஸ் வழியா பாஸ் ஆகுறத வச்சுதான் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல பாஸ் ஆகுற ரேடியோமீட்டர், இன்ஃப்ராரெட் போர்ஷன்ல பாஸ் ஆகுற ரேடியோமீட்டர் அண்ட் மைக்ரோவேவ் போர்ஷன்ல பாஸ் ஆகுற ரேடியோமீட்டர். ஸோ இது மூணுமே டிஃபரெண்ட் டைப்ஸ். ஸோ விசிபிள் ரேடியோமீட்டர், இன்ஃப்ராரெட் ரேடியோமீட்டர், மைக்ரோவேவ் ரேடியோமீட்டர், இந்த மாதிரி 3 டைப். Temperature, pressure and composition from multispectral information. சேம் நம்ம அங்க படிச்சதுதான், ஆக்டிவ் சிஸ்டம்ல படிச்சதுதான். ஸோ அது என்ன பண்ணும், நம்மளை சுத்தி இருக்கிற டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, கிளவுட் காம்போசிஷன், இந்த இது எல்லாமே வந்து நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் சவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னா a device that is designed to detect, measure and analyze the spectral content of incident electromagnetic radiation. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இருக்கிற ஸ்பெக்ட்ரல் கண்டென்ட்டை மட்டும் நம்ம டிடெக்ட் பண்ணி மெஷர் பண்ணி அதை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் தான் வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து நீ சென்ட் பண்ணும்போது அதுல இருக்க ஸ்பெக்ட்ரல் கவுண்ட், அதாவது எவ்வளவு இன்டென்சிட்டி ஆர்
எவ்வளவு பல்சஸ் வந்து நீ அந்த டார்கெட்டுக்கு வந்து அது சென்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கறத வந்து டிடெக்ட் பண்ணி மெஷர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற டிவைஸ் தான் வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர். So conventional imaging spectrometers uses gratings or prisms to disperse the radiation for spectral discrimination. So ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இன்னொரு டார்கெட்டுக்கு வந்து இந்த ரேடியேஷன் அது சென்ட் பண்ணணும் அப்படின்னா அது எதை யூஸ் பண்ணிக்குது அப்படின்னா பிரிசம் வந்து யூஸ் பண்ணிக்குது. பிரிசம் ஆர் கிரேட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ அது அந்த பிரிசம்ல பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அங்க போகுது, அந்த டார்கெட்டுக்கு போகுது. ஸோ அதுதான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரோ ரேடியோமீட்டர். Spectroradiometer அப்படின்னா a radiometer that measures the intensity of radiation in multiple wavelength bands, that is multispectral. அதாவது இந்த ரேடியோமீட்டர் வந்து என்ன பண்ணும்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் தான் இது மெஷர் பண்ணிக்கும். ஸோ சேம் இது நம்ம என்ன பார்த்தோம், ரேடியோமீட்டர் வந்து என்ன பண்ணும், மெஷர்ஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ இங்க வந்து ஸ்பெக்ட்ரோ ரேடியோமீட்டர், இந்த ஸ்பெக்ட்ரோ ரேடியோமீட்டரும் என்னதான் பண்ணும், இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனை தான் வந்து இது வந்து மெஷர் பண்ணிக்கும். ஸோ இன் மல்டிபிள் வேவ் பேண்ட்ஸ், அதாவது அங்க வந்து சிங்கிள் பேண்ட்ல, அதாவது நேரோ பேண்ட்ல எவ்வளவு வந்து இன்டென்சிட்டி வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து அது மெஷர் பண்ணிச்சு. இங்க ஸ்பெக்ட்ரோ ரேடியோமீட்டர்னா மல்டிபிள் பேண்ட்ஸ், அதாவது 2 or more பேண்ட்ஸ்ல எவ்வளவு இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து இது வந்து மெஷர் பண்ணிக்கும். Many times the bands are of high spectral resolution designed for remotely sensing specific geographical parameters. So இத பேஸ் so இந்த ஸ்பெக்ட்ரோ ரேடியோமீட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா நிறைய ஜியோபிசிக்கல் பாராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம இடத்துல இருக்கிற என்னென்ன இருக்கு, சாயில் இருக்கு, சாயிலோட டைப்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எங்கெங்க ஹில்லி ஏரியாஸ் இருக்கு, எங்க பேரன் லேண்ட் இருக்கு, எங்க செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பாராமீட்டர்ஸ் வந்து இந்த ஸ்பெக்ட்ரோ ரேடியோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் ஆக்டிவ் சிஸ்டம், பாசிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து சென்சார். சென்சார் அப்படின்னா என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து எவ்வளவு சென்ட் பண்றோம் அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு சென்சார் அப்படின்னு சொல்லி சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுல நம்ம பிக்ஸ் பண்ணிருக்க சென்சார் என்ன பண்ணும், கண்டினியூஸா நம்ம போட்டோஸ் எடுத்துக்கிட்டே வரும். சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரிட்டர்ன் பீம் விடிகான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, அது ஒரு கேமரா தான், அது கண்டினியூஸா என்ன பண்ணும், போட்டோஸ் எடுத்துக்கிட்டே வரும். சோ இதுல வந்து சிங்கிள் பேண்ட் தான் இருக்கு. சிங்கிள் பேண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா, சிங்கிள் பேண்ட் நம்ம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும், வேற எந்த கலர்லயுமே இருக்காது, அதுக்கு எந்த கலருமே இருக்காது. சோ நெக்ஸ்ட் வந்து மல்டி ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனர். ஸோ இது வந்து மெஷர்ஸ் மோர் தேன் ஒன் பேண்ட், அதாவது ஸோ சிங்கிள் பேண்டா இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். ஸோ மல்டி பேண்டா இருந்துச்சு, ஒன்னுக்கு மேல எத்தனை பேண்ட்ஸ் இருந்தாலுமே அது வந்து என்னதான் இருக்கும், கலர் இமேஜஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த எம்எஸ்எஸ் மல்டி ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனர்ஸ் வந்து மோர் தேன் 1 பேண்டா இருந்தா இது வந்து மெஷர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஎம் திமேட்டிக் மேப்பர்னா வந்து 7 பேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து மெஷர் பண்ணிக்கும். So next வந்து image interpretation. So image interpretation அப்படின்னா என்னன்னா examining photographs for identifying objects. அப்படின்னா என்னது, ஒரு இமேஜை பார்த்து ஒரு போட்டோகிராஃபை பார்த்து அதுல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதோட கீ எலமெண்ட்ஸ். ஸோ கீ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கீ எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஷேப், சைஸ், டோன், டெக்ஸ்சர், சைட், அசோசியேஷன் அண்ட் பேட்டர்ன். இந்த கீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்னென்ன இமேஜ் வந்து ஒரு இமேஜ்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷேப். ஷேப் அப்படின்னா ஜெனரல் அவுட்லைன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஜெனரல் அவுட்லைன் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்னது, பென்டகன் பில்டிங். ஸோ அது வந்து ஒரு பில்டிங்கோட ஷேப்பை யூஸ் பண்ணி, ஸோ
அது வந்து ரெக்டாங்குலர்ல இருந்துன்னா என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பில்டிங். சர்க்குலர்ல இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், அது சர்க்குலர் பில்டிங். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் அது பென்டகன்ல இருந்து ஷேப்ல இருந்துச்சுன்னா அது வந்து பென்டகன் பில்டிங். ஸோ அதோட ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பில்டிங்கை வந்து நெய்ம் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சைஸ். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் தி ஏரியா. அது வந்து சின்னதா இருக்கா இல்ல பெருசா இருக்கா அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் டிஃபரன்ஷியேட்டிங் பாண்ட் ஆர் லேக். ஸோ பாண்ட் வந்து எப்படி இருக்கும், நமக்கு சின்ன ஒரு ஏரியாவா தான் இருக்கும். சின்ன ஒரு ஏரியாவா கவர் பண்ணிருந்துச்சுன்னா அது வந்து பாண்டு. அதே இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், லேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் தி சைஸ். நெக்ஸ்ட் வந்து டோன். அதோட பிரைட்னஸ் ஆர் கலர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் போட்டோகிராஃப். ஸோ பிரைட்னஸ் ஆர் கலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது, இப்போ நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம், அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு, அப்படிதானே? ஸோ நார்மலா நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கும்போது ஒரு வெஜிடேஷன் இருந்துச்சு அப்படின்னா இல்ல ஒரு ட்ரீ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது என்ன கலர்ல தெரியும்? ஆப்வியஸ்லி அது வந்து பிளாக் கலர்ல தான் தெரியும், அப்படிதானே? ஸோ பிளாக் கலர்ல தெரியும். அதுக்கு இடையில இருக்கிற சின்ன சின்ன அந்த ஸ்பேசஸ் வந்து நமக்கு எப்படி தெரியும், ஒயிட் கலர்ல தெரியும். ஸோ மிக்ஸ்டு பிக்சலா தான் நமக்கு எப்பவுமே அது காமிக்கும். ஸோ அந்த டார்க் கலர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டோனை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ டெக்ஸ்சர் அப்படின்னா ஸ்மூத்னஸ் ஆர் ரஃப்னஸ் ஆஃப் இமேஜ். ஸோ ஸ்மூத்னஸ் ஆஃப் ஆர் ரஃப்னஸ் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரோட்வேஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதுல இருந்து ஜல்லி எல்லாம் போட்டு டார் விட்டு அது வந்து நம்ம ஃபிளாட்டன் பண்ணியிருப்போம், அப்படிதானே? ஸோ ஃபிளாட்டன் பண்ணியிருக்கும் போது வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா அதுல வந்து போய்கிட்டு வரும். ஓகே, இதுல எந்த சவுண்டும் நமக்கு கேட்காது, அப்படிதானே? ஸோ இது வந்து எப்பவுமே ஃபிளாட்டா இருக்கும். சில இடத்துல ஒரு குண்டுக்குழி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதே இது நீ ரயில்வே கம்பேர் பண்ணு. அப்ப ரயில்வே கம்பேர் பண்ணும்போது எப்படி வரும், ரயில்வே ட்ராக்ல வந்து ஃபுல்லாவே என்னது ஜல்லியா கொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும், நிறைய ஜல்லி வந்து அங்கங்கேயே கொட்டி இருக்கும். அப்ப அது என்னது ரஃபா தான் இருக்கும், அப்படிதானே? ஸோ இதுதான் ஸ்மூத் அண்ட் ரஃபுக்கு வித்தியாசம். ஸோ நீ இமேஜ்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ் இல்ல ஒரு பிளைன் சர்ஃபேஸா தெரியும். அங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கிறது மாதிரி தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மூத்தா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ரோடு, ரஃபா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது ரயில்வேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சைட். இது வந்து பேஸ்ட் ஆன் ஜியோகிராபிக் லொகேஷன். ஸோ ஜியோகிராபிக் லொகேஷன் அப்படின்னா என்னது, நார்மலா நம்ம சொல்ற லொகேஷன் தான். ஸோ இது வந்து ஒரு பில்டிங் ஆர் ஒரு ஸ்கூல் வந்து நம்ம கடல் பக்கத்துல இருக்குன்னு சொன்னா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? கடலுக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது, அப்படிதானே? எந்த ஸ்கூலுமே நம்ம கடலுக்குள்ளாடி இது வரைக்கும் கட்டல. ஸோ நமக்கு அது ஜென்ரலாவே நமக்கு தெரியும். ஸோ ஸ்கூல் அப்படின்னா எங்கதான், நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அந்த பக்கத்துல தான் நமக்கு என்ன இருக்கும், ஸ்கூல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன் தி லொகேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது. அசோசியேஷன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அவர் ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம இப்படி இருந்திருக்கலாம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒன்று அசியூம் பண்ணிக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வில் நாட் பி இன் த ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எங்கேயாச்சும் நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அது எப்பவுமே நம்ம ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியால தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதனால நமக்கு பீப்புளுக்கு வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கு. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியால தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எப்பவுமே ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாஸை விட்டு தள்ளி தான் எப்பவுமே நியூக்ளியர் பிளான்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன். இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரீஸ் பிளேஸ்ட் இன் a row and a rooms formed by arcade. ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் ட்ரீஸை வந்து நம்ம வரிசையா பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம யாராச்சும் ஹில்லி ஏரியாஸ்க்கு போயிருக்கும் போது பார்த்துருக்கீங்களா, நம்ம டீ பிளான்டேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து என்னது, அவங்க ரோ மேக் பண்ணி அதுல வந்து பிளான்ஸை வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, அப்படித்தானே? ஸோ அது வந்து எப்படி நமக்கு தெரியும், அது கொஞ்சம் வளர்ந்துட்டுனா எப்படி தெரியும், ஃபுல்லா ஒரு ஸ்லோப்பி ஏரியாஸ்ல ஃபுல்லா நட்டுருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இவங்க வந்து வரிசையா நட்டுருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது, அப்படிதானே? ஸோ அதே மாதிரி தான் ட்ரீஸும் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரோவா நட்டாலுமே கொஞ்சம் வளர்ந்தது என்ன ஆகும், அது எங்க அதோட ரூட் வந்து எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம், ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அது வந்து
என்னது பிளான்ட் ஹைட்டா இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ரோவா நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தாலுமே அது வந்து ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா என்னது அது வந்து ஷ்ரப் இல்லைன்னா பிளான்ட். அது ஹைட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இமேஜ் இன்டர்பிரேஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ரிமோட் சென்சிங்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் போட்டோகிராமெட்ரினா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிஐஎஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா a system which involves collecting, storing, processing and manipulating, அப்புறமா அதை அனலைசிங், மேனேஜிங், ரிட்ரீவிங் அண்ட் டிஸ்பிளேயிங் இன்ஃபர்மேஷன் which is referred to earth. ஸோ இது வந்து எர்த்தை பேஸ் பண்ணி இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷனா வேண்டாலும் இருக்கலாம். ஸோ எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கும், இது வந்து கலெக்ட் பண்ணிக்கும். இந்த சிஸ்டம் வந்து கலெக்ட் பண்ணிக்கும். என்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலுமே அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து இமேஜஸாகவும் இருக்கலாம், மேப்பாகவும் இருக்கலாம், ஓகேவா, இல்ல ஹேண்ட் ரான் மேப்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இதா இருந்தாலுமே அது வந்து கலெக்ட் பண்ணிக்கும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கும், அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும், அப்புறமா இதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அதுல இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அந்த டிஸ்பிளேயிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்பவுமே என்னதான் இருக்கும், இமேஜஸ் இல்ல மேப்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன்ல எப்பவுமே நமக்கு அவுட்புட் கிடைக்கிறது வந்து மேப்பா தான் இருக்கும். ஓகேவா? மேப் ஆர் இமேஜஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ். காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் வந்து 5 காம்பனன்ட்ஸ்: ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஸ்பேஷியல் டேட்டா, நெக்ஸ்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ், பர்சனல் டு ஆப்ரேட் ஜிஸ். ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர்னா என்னன்னு பார்ப்போம். ஹார்ட்வேர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், இது வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கும், அப்படிதானே? ஸ்டோர் பண்ணி அப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபைனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா இந்த ப்ராசஸிங் எல்லாம் பண்றதுக்காக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் CPU, digitizer, plotter, storage devices, scanner and operating system for managing files. ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு தேவையோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எது கீழே தான் வரும், ஹார்ட்வேர் கீழே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னது, சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ ஜிஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா டிஜிட்டைசேஷன், எடிட்டிங், டேட்டா கன்வர்ஷன், ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு நம்ம டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக இதுக்கெல்லாமே வந்து நம்ம சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றோம். ஸோ நிறைய ஃப்ரீலி அவைலபிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஷியல் டேட்டா. ஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் தி லொகேஷன். ஸோ ஒரு ஏரியாவை பற்றிய இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அது எந்த ஏரியா, ஓகேவா, அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றது தான் ஸ்பேஷியல் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ். இது வந்து இப்போ எல்லா டேட்டாஸையும் இது வந்து கலெக்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இது என்ன பண்ணணும், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அப்படிதானே? ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், டேட்டா மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுல இருந்து எடுத்து திரும்ப ப்ராசஸ் பண்ணி நமக்கு எப்பவுமே ஒரு ஜிஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரெயின்டு பர்சன் தான் நமக்கு தேவை. இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு தப்பு வந்துச்சுன்னா அதை திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ரிட்டர்ன் தான் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி எப்படி அதை கால்குலேட் பண்ணிக்கலாம், எப்படி அந்த எரர்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பர்சன், அதாவது நம்ம ட்ரெயின்டு பர்சன் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா மாடல். டேட்டா மாடல் வந்து அப்படின்னா என்னன்னா the way of representing the data. ஸோ டேட்டாவை நீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ற, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ற, அந்த டேட்டாவை நீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ற ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல, அதுதான் டேட்டா மாடல். ஓகேவா? இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் இருக்கு. ராஸ்டர் டேட்டா மாடல், வெக்டார் டேட்டா மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஸ்டர் டேட்டா மாடல். ஸோ இந்த ராஸ்டர் டேட்டா மாடல் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து உன்னோட இமேஜஸ், அதாவது நார்மல் இமேஜ், நீ போட்டோல ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற இமேஜ், ஓகேவா?
ஸோ நான் நார்மலா நீ ஒரு போட்டோகிராஃப் எடுக்கும்போது அதை ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியும்னு சொன்னேன், சின்ன சின்ன பாக்ஸா தெரியும். ஓகேவா, அதுதான் என்ன சொல்லுவோம், பிக்சல்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஸோ ராஸ்டர் டேட்டா மாடலும் அந்த ராஸ்டர் டேட்டாவும் எப்படிதான் இருக்கு, மேட் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ இந்த ராஸ்டர் டேட்டால வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேட்டலைட் இமேஜை சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த சேட்டலைட் இமேஜும் எப்படிதான் இருக்கும், பிக்சலா தான் இருக்கும். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அரே ஆஃப் செல்ஸ் வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதாவது பிக்சல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரோ வைஸும் அரேஞ்ச் ஆயிருக்கும், காலம் வைஸும் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாவே பிக்சலால தான் மேட் ஆயிருக்கும். அண்ட் அது வந்து ஒரு லிவிங் பீயிங்ஸா இருக்கலாம், இல்ல நான் லிவிங் பீயிங்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரீஸா இருக்கலாம், ஒரு பிளான்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த இது வந்து அந்த ஃபியூச்சர் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படிதான் இருக்கும், பிக்சலால தான் ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஏரியாவை வந்து கவர் பண்ணும்போது அதில் நிறைய பிக்சல் இருக்கும். அப்படிதானே? ஸோ ரோ வைஸும் இருக்கும், காலம் வைஸும் இருக்கும். ஸோ அதில் நிறைய பிக்சல்ஸ் இருக்கும். ஒரு 100 பிக்சல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 100 பிக்சலுக்கும் தனித்தனியான வேல்யூ தான் இருக்கும். ஸோ சேம் வேல்யூ எந்த பிக்சலுக்குமே இருக்காது. ஓகேவா, 100 பிக்சல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 100 பிக்சலுக்கும் தனித்தனி டிஃப்ரெண்டான வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகேவா, இதோட எக்ஸாம்பிள் வந்து சேட்டலைட் இமேஜஸ், டிஜிட்டல் சேட்டலைட் இமேஜஸ், அதாவது நம்ம சிஸ்டம்ல போட்டு ப்ராசஸ் பண்ற சேட்டலைட் இமேஜ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்டார் டேட்டா மாடல். ஸோ வெக்டார் டேட்டா மாடல் அப்படின்னா இது ரெப்ரசன்ட்ஸ் எனி ஃபியூச்சர் அஸ் பாயிண்ட், லைன் ஆர் பாலிகன். ஸோ இது வந்து எப்படி பண்ணும், எந்த ஒரு ஃபியூச்சரா இருந்தாலுமே அதை வந்து ஒரு பாயிண்ட், லைன் ஆர் பாலிகனை பேஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பாயிண்ட். பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு லொகேஷனை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ நார்மலா நீ வந்து உன்னோட மொபைல்ல ஒரு மேப் எடுத்துக்கோ, மேப் எடுத்துட்டு ஒரு லொகேஷனை போடுற அப்படின்னா அதுல வந்து உனக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆகி காமிக்கும். அப்படிதான் உன்னோட லொகேஷனை பாயிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுதான் பாயிண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ அது எப்படி உனக்கு காமிக்குது அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ அதை கால்குலேட் பண்ணி உனக்கு இதுதான் உன்னோட பாயிண்ட், அதாவது கோஆர்டினேட்ஸை கால்குலேட் பண்ணி இதுதான் உன்னோட பாயிண்ட், நீ இந்த பிளேஸ்ல தான் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காமிக்குது. ஓகேவா, ஸோ பாயிண்ட் வந்து ரெப்ரசன்டட் பை ஒன் பேர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், ஒரு சிங்கிள் எக்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சிங்கிள் எக்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் ஒய் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு என்ன தெரியும், ஒரு பாயிண்ட் வந்து நீ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் லொகேஷன் ஆஃப் எ ஃபியூச்சர். எக்ஸாம்பிள் லொகேஷன் ஆஃப் எ பிளேஸ், இல்லை ஒரு காலேஜ். ஓகே, எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு காலேஜ் இல்லை ஒரு பில்டிங் இல்லை ஏதோ ஒரு பிளேஸ் நீ போடுற அந்த பிளேஸ்னாலும் எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு பாயிண்ட் ஃபியூச்சர்ல தான் வந்து உனக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன். லைன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை டூ பேர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். ஸோ லைன் அப்படின்னா என்னது, கண்டிப்பா இதுக்கு 2 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஸோ x1 y1 அண்ட் x2 y2. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டும் இருக்கணும், எண்டிங் பாயிண்டும் இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா x1 y1 சொல்லுவோம், எண்டிங் பாயிண்ட் x2 y2 சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ண முடியும். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து ரயில்வே ட்ராக். ரயில்வே ட்ராக் வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல முடியுது. அதாவது சென்னை டு நம்ம கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சென்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு பிளேஸ் வந்து எண்டிங் பிளேஸ் வந்து கன்னியாகுமரியில முடியுது. ஸோ இந்த ரயில்வே ட்ராக் வந்து இங்க சென்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கன்னியாகுமரியில முடியுது அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க, x1 y1 வந்து சென்னையா இருக்கும், x2 y2 வந்து கன்னியாகுமரியா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி தான் ரோடுக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிகன். பாலிகன் அப்படின்னா க்ளோஸ்ட் லைன் வித் ஏரியா. ஓகேவா, இது வந்து மினிமம் 3 பேர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். ஸோ 2 பேர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்னது, okay, next one, in photographic interpretation the texture of an object refers to. ஓகேவா, டெக்ஸ்சர் அப்படின்னா என்னது, நமக்கு வந்து ஒரு டோனல் சேஞ்சஸ் தான். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து சி, the frequency of tonal changes. ஸோ நெக்ஸ்ட் வந்து the displacement or radial about. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து
இன்னொரு பிளேஸுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்றது. ஸோ ரேடியல் அபவுட் எது அப்படின்னா நார்டர் பாயிண்ட். ஸோ நார்டர் பாயிண்ட பேஸ் பண்ணி தான் எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து the optimal flight planning for an photographic survey should be carried out considering. ஸோ ஒரு ஃபிளைட் பிளானிங் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்காங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா சைட் லேப் அஸ் வெல் அஸ் எண்ட் லேப். ஏன் அப்படின்னா நம்ம ஹாரிசாண்டல் வைஸ் போகும்போது என்ன ஆகணும், எண்ட் லேப் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்டிகல் வைஸ் வரும்போது என்ன இருக்கணும், சைட் லேப் வந்து இருக்கணும். ஸோ ஒரு ஃபிளைட் பிளானிங் பண்ணும்போது இந்த ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து எப்பவுமே ஃபிளைட் பிளானிங் வந்து பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு क्वेश्चन. A study area is 10 km wide in the east-west direction and 16 km long in north-south direction. So a camera having 152.4 mm focal length. So focal length of lens வந்து small f ஆல denote பண்ணுவோம். So இது வந்து 152.4 சாரி, இங்க நெட் கரெக்டா கிடைக்கல, சாரி. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் நார்த் சவுத் டைரக்ஷன் அஸ் ஃப்ளைட் லைன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நார்த் சவுத் டைரக்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம நார்த் சவுத் டைரக்ஷன்ல வந்து கிலோமீட்டர் வந்து நமக்கு என்ன இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? 16 கிலோமீட்டர் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இது வழியா போனோம்னா நம்ம நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து, அதாவது ஃபிளைட் வந்து திரும்ப திரும்ப சுத்துறதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம நார்த் சவுத் டைரக்ஷன்ல எப்பவுமே ஃப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம செக்ஷன் ஆஃப் ரோட்ஸ் இல்ல ஏதாச்சும் ரயில்வேஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது கிளியர் விசிபிலிட்டியா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் நம்ம இந்த ரெண்டு மெயின் ரீசனால தான் நம்ம என்ன பண்றோம், நார்த் சவுத் டைரக்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஃப்ளையிங் ஹைட் அபவுட் டெரைன். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா h is equal to f by s or h dash is equal to f by s and add the mean sight elevation to find flying height above mean sea level. So flying height கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, h dash is equal to f by s ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிளஸ் அது கூட என்ன ஆட் பண்ணணும், மீன் சைட் எலிவேஷன். ஸோ மீன் சைட் எலிவேஷன் நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஹச் ஆவரேஜ்னு சொன்னோம். ஸோ இந்த ஹச் ஆவரேஜா நீ அது கூட ஆட் பண்ண அப்படின்னா உனக்கு ஃப்ளையிங் ஹைட் கேபிட்டல் ஹெச் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை ஸ்கேல். ஸ்கேல் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1:, நமக்கு என்ன ஸ்கேல் தேவை, 1:25,000. So 1 divided by 25,000 plus H average 300 meter. So capital H is equal to 4110 meter. So next வந்து என்ன கண்டுபிடிக்கணும், determine ground coverage per image from file format size and photo scale. So ground coverage per image வந்து கொடுத்து கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், கன்வெர்ட் பண்றோம். ஸோ கன்வர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது 3600 divided by 1000. ஸோ நமக்கு 51.75 செகண்ட்ஸ்ல வந்து டைம் பிட்வீன் எக்ஸ்போஷர்ஸ் வந்து ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ பிகாஸ் ஆஃப் தி இன்டர்வெலோமீட்டர் கேன் ஒன்லி பி செட் இன் ஈவன் செகண்ட்ஸ். திஸ் ஸோ இது வந்து ஈவன் செகண்ட்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஆட் செகண்ட்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிறது வந்து ஈவன் செகண்ட்ஸ்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இந்த நம்பர் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றோம், பை ரவுண்டிங் டவுன் அட்லீஸ்ட் 60% கவரேஜ் வந்து என்ஷூர் ஆகணும். பட் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 40% தான் நம்ம ஆல்ரெடி கவரேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அதாவது கிரவுண்ட் செப்பரேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ 60% கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரீகால்குலேட் பண்ண போறோம். ஸோ போட்டோ அட்வான்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் பிட்வீன் எக்ஸ்போஷர் ஸ்டேஷன் இன்டு ஏர்கிராஃப்ட் ஸ்பீட். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ரிவர்ஸ்ல போட போறோம். ஸோ 51.75 into 160 km/h into 1000 divided by 3600. ஸோ நமக்கு மீட்டர்ல ஆன்சர் கிடைக்குது 2267 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட் த நம்பர் ஆஃப் போட்டோஸ்
per 16 kilometer line by dividing the length by the photo advance. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எந்த ஏரியாவுக்கு 16 கிலோமீட்டர் லென்த். ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நார்த் சவுத் டைரக்ஷன்ல நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 16 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், 16 kilometer line வந்து dividing this length by photo advance. So 16 kilometer divided by photo advance. So number of photos equal to length of the line divided by photo advance. இது கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, add one photo to each end and round the number up to ensure coverage. ஸோ நம்ம வந்து கவரேஜ் வந்து நமக்கு ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு போட்டோகிராஃப், எண்டிங் பாயிண்ட்ல ஒரு போட்டோகிராஃப், நம்ம அப்படி 2 போட்டோகிராஃப்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணணும். கிடைச்ச ஆன்சர் கூட 2 போட்டோகிராஃப்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் த லைன் வந்து 16, ஸோ இன்டூ 10^3 அதை மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை போட்டோ அட்வான்ஸ் 2267 மீட்டர் பர் போட்டோ பிளஸ் 2 போட்டோகிராஃப்ஸ் 1 + 1. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல 1, எண்டிங் பாயிண்ட்ல 1, ஸோ 2 போட்டோகிராஃப்ஸ். ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 9.1 போட்டோஸ் பர் லைன். ஸோ நம்ம இது என்னது, பாயிண்ட்டுக்கு மேலே ஏதாச்சும் வேல்யூ வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், அதோட நெக்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம் 10. ஓகேவா? நம்ம 9.1 வந்ததுனால அதை வந்து 10ன்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், if the flight lines are to have a side lap of 30% of coverage, they must be separated by 70% of coverage. ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சைட் லேப் வந்து 30%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிரவுண்ட் செப்பரேஷன் வந்து எவ்வளவு இருக்கும், 70% இருக்கும், அப்படிதானே? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிளைட் லைன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது 70% இன்டு கவரேஜ் பர் போட்டோ. ஸோ 70%னா 70 டிவைடட் பை 100, தட் இஸ் 0.70 இன்டு கவரேஜ் per photo நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 5750 மீட்டர் per coverage, மீட்டர் கவரேஜ். ஸோ which is equal to 4025 மீட்டர் between flight lines. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிளைட் லைன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம், ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபிளைட் லைன்ஸ் required to cover the 10 kilometer ஸ்டடி ஏரியா. ஸோ நம்ம ஆல்ரெடி 16 kilometer ஸ்டடி ஏரியாவுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 10 kilometer ஸ்டடி ஏரியாவுக்கு எவ்வளோ ஃபிளைட் லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபிளைட் லைன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் போட்டோஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டடி ஏரியா width by dividing the width by distance between flight lines. ஓகேவா? So note that this division gives number of spaces between flight lines and add 1 to arrive the number of lines. So நம்ம இதுல வந்து number of flight lines required தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுல இருந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஃபிளைட் லைன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா add 1 to arrive நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகேவா? அது கூட 1 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபிளைட் லைன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டடி ஏரியா டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிளைட் லைன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிளைட் லைன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே தான் இருக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிளைட் லைன்ஸ் 4025 மீட்டர். ஸோ ஸ்டடி ஏரியா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 கிலோமீட்டர். ஸோ 10 அதாவது கிலோமீட்டரை மீட்டரா மாற்றும் போது இன்டூ 10^3. ஸோ 10,000 டிவைடட் பை 4025 பிளஸ் நம்ம இது என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். எதுக்காக, நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 3.48 கிடைக்குது. ஸோ இந்த ஹோல் நம்பருக்கு மேல பாயிண்ட் டெசிமல்ல எத்தனை நம்பர் வந்தாலும் எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ யூஸ் 4. ஓகேவா? நம்ம 4 நம்பர் ஆஃப் ஃபிளைட் லைன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த அட்ஜஸ்டட் ஸ்பேசிங் வந்து கண்டுபிடிக்கணும் பிட்வீன் த லைன்ஸ் ஃபார் யூசிங் 4 லைன்ஸ். ஸோ இந்த 4 லைன்ஸை யூஸ் பண்ணும்போது இதுக்கு இடையில எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 4 லைன், ஃபிளைட் லைன் வந்து 4 இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபிளைட் லைனுக்கு இடையிலையும் நமக்கு எத்தனை தான் இருக்கும், 3 ஸ்பேசஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்டட் ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்டடி ஏரியா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஃபிளைட் லைன்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டடி ஏரியா எவ்வளவு, 10 கிலோமீட்டர். ஸோ 10 × 10^3. ஸோ அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அப்படிதானே? ஸோ நம்பர் ஆஃப் ஃபிளைட் லைன்ஸ் வந்து 4 மைனஸ் 1. ஏன் அப்படின்னா ஸ்பேசஸ் வந்து கண்டிப்பா ஒரு 4 லைன்ஸ் நீ டிரா பண்ணேன்னா அந்த 4 லைன்ஸ்க்கு இடையில எத்தனை ஸ்பேசஸ் தான் வரும், 3 ஸ்பேசஸ் தான் வரும். ஸோ அதனால தான் 4 - 1. ஸோ அதுதான் ஸ்பேசஸ். ஸோ 10,000 டிவைடட் பை 3. ஸோ 333 மீட்டர் பர் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த ஸ்பேசிங் ஆஃப் ஃபிளைட் லைன்ஸ் ஆன் த மேப்.
ஸோ எவ்வளவு ஸ்பேசிங் அந்த ஃபிளைட் லைன்ஸ்ல எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற மேப்புக்கு கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது வந்து நமக்கு என்ன மேப்புக்கு தேவையோ அந்த மேப்புக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிற மேப்புக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அவைலபிளா இருக்கிற மேப் வந்து 1:62,500 ஸ்கேல்ல இருக்கு. So spacing of flight lines is equal to adjusted spacing into available scale. So adjusted spacing நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் 3333. So into available scale வந்து 1 divided by 62,500. So which is equal to 53.3 mm. So next find the total number of photos needed. நமக்கு மொத்தமா எவ்வளவு photos வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். So total photos needed is equal to number of photos divided by number of flight lines. So number of flight lines வந்து நம்ம ஆல்ரெடி 4 னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். So number of photos வந்து 10. இதுவும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். So which is equal to 40. Okay, that's all. Okay, இன்னைக்குள்ள போர்ஷன்ஸ்ல யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைன்னா உங்க அட்டெண்டன்ஸ் வந்து உங்க ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருங்க. ஸ்டாஃப் கிட்ட அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு கிளம்புங்க.